இன்று உலகமே சமூக ஊடகங்களுக்குள் இரண்டர கலந்துவிட்டாலும் காகிதங்களால் தயாரான நூல்களை படிக்கும்போது நமக்கு முழுமையான திருப்தி கிடைப்பதோடு நினைவாற்றலும் மேம்படுகிறது. இத்தனை சிறப்புகளை கொண்ட காகிதத்திற்கு இன்று நாம் மரியாதை செலுத்தும் தேசிய காகித தினம் கொண்டாடப்படுகிறது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. இந்தியாவில் கையால் செய்யப்பட்ட காகித தயாரிப்பின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் பொருட்டு 1940ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி புனேவில் முதல் கையால் தயாரிக்கப்படும் காகித நிறுவனம் தொடங்கப்பட்டது. இதில் இந்திய அரசியலமைப்பின் முதல் சில பிரதிகள் அச்சிடப்பட்டன என்றும் கூறப்படுகிறது. காகிதத்தின் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தன்மை, அதன் உற்பத்தி செயல்முறை மற்றும் அதன் நிலையான முக்கிய உள்ளீட்டு பொருட்கள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தேசிய காகித தினமாக காகித ஆலைகளால் இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகின் காகித உற்பத்தியில் இந்திய காகித தொழில் சுமார் 5% ஆகும். காகித தொழில் மூலம் நேரடியாக 5 லட்சம் பேருக்கும் மறைமுகமாக 15 லட்சம் பேருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. நமது நாட்டில் தனிநபர் காகித நுகர்வு 15 கிலோவாக மிகவும் குறைந்த அளவே காணப்படுகிறது. அதே நேரத்தில் உலகளாவிய தனிநபர் சராசரி 57 கிலோவாக உள்ளது. காகிதத்தில் அச்சிடும் தாள், எழுதும் தாள், செய்தித்தாள், பேக்கிங் பேப்பர், டிஷ்யூ பேப்பர் என 4 வகையான காகிதங்கள் உள்ளன. குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்தல், கல்வியறிவை பரப்புதல், செய்தித்தாள் மூலம் செய்திகளை பரப்புதல், நல்ல அழகிய பேக்கிங் மூலம் விரயத்தை குறைத்தல், ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துதல் போன்ற உன்னத நோக்கங்களுக்காக காகிதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நமது இந்திய அரசு ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை ஒழிக்க ஆர்வமாக உள்ளது. இது பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த காகித பைகள் மற்றும் உணவு தர தட்டுகள் உபயோகப்படுத்த கூறுகிறது. காகிதத்தின் பயன் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தன்மை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 2025 தேசிய காகித தினம் கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் உள்ள 800க்கும் மேற்பட்ட காகித உற்பத்தி ஆலைகளுக்கு மூலப்பொருட்களான மரங்களை அதிக பரப்பளவில் வளர்க்க மத்திய மாநில அரசுகள் நிலங்களை குத்தகைக்கு வழங்க வேண்டும் என்றும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். எல்லாருக்கும் பேப்பர் மில்லுக்கெல்லாம் ஒரு பெரிய லேண்டு கொடுங்க. இங்கே இருந்தாது, அதாவது நிறைய காடுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பயிரே இல்லாமல் ஒன்றுமெல்லாம் இருக்குது, டீக்ரேடட் லேண்டுலாம் இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்தெல்லாம் கொடுத்து எங்களுக்கு கிட்டக்க மில்லு கிட்டக்க கொடுத்தீங்கன்னாக்கா நாங்களே க்ரோ பண்ணுவோம் பெரிய இடத்துல. அந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஏரியாவில் க்ரோ பண்ணும்போது காஸ்ட் கம்மியாகும். உலகளவில் ஆண்டுக்கு தனிநபர் காகித பயன்பாடு இந்தியாவில் தற்போதுள்ள 15 கிலோவிலிருந்து பல மடங்காக அதிகரிக்க வேண்டும். அப்போதுதான் வாசிப்பு பழக்கமும் அதிகரிக்கும், காகிதம் தொழில் சார்ந்த வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும். நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன்.